அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ இருக்குது. இந்த சந்திர கிரகணமான இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், இந்த 80 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய அதிபயங்கரமான சந்திர கிரகணமான இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு சந்திர கிரகணம் முதல் சந்திர கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி காலை 9:29 மணி முதல் பிற்பகல் 3:29 மணி வரை நடைபெற இருக்குது. இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் இந்தியாவில் காலையில் நிகழ இருக்குதுங்க. இந்த மாதம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் கிரகணம் ஹோலி நாளில் நிகழ இருக்கும். மார்ச் 14ஆம் தேதி அன்று வானத்தில் சிவப்பு நிலவு காணப்படும். இது ரத்த நிலவு என்றும் அழைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இது கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் முழு சந்திர கிரகணமாக இருக்கும். இதற்கு முன்பு பொது வானத்தில் சிவப்பு நிறத்தில் சந்திரனின் தனித்துவமான காட்சி காணப்படுகிறது. முழு நிலவு, பூமி மற்றும் சூரியன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படும் வானியல் நிகழ்வின் காரணமாக இது நிகழ்கிறது. இந்த நேரத்தில் சந்திரன் நிறம் மாறி பூமியில் நிழலுக்குள் நகர்கிறது. இது இரத்த நிலவு என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டின் முழு சந்திர கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி காலை 9:29 மணி முதல் பிற்பகல் 3:29 மணி வரை நடைபெறும். இந்த ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் இந்தியாவின் காலையில் நிகழும். இந்த காரணத்தினால் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. மேலும் கிரகணத்தின் சூத காலமும் செல்லுபடியாகாது. சூத காலத்தில் வயதானவர்கள் மற்றும் நோயாளிகள் தவிர வேறு யாரும் உணவு போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்கவும், கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை வெட்டுவதையும் கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது எந்த வழிபாட்டையும் செய்வதையோ அல்லது கடவுளை தொடுவதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் உணவுப் பொருட்களில் தர்ப்பை இலை, அது மட்டுமில்லாமல் துளசி இலை ஆகியவற்றை போட்டு வைப்பது கிரகண தோஷம் ஏற்படாமல் இருக்க உதவியாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த சந்திர கிரகண நாளில் சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் பொழுது முன்னோர்களுக்கு எதிர்கடன் செலுத்துவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.